எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு புதுசா. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்டர் தர்மேந்திரா அவர் இறந்துட்டார். இப்போ அதை ரொம்ப பல வாரங்கள் அது உடம்பு ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கு அவருக்கு. இது இவருக்கு 89 இயர்ஸ் ஆகுது இவருக்கு. நேற்று இறந்துருக்காரு மண்டே அன்னைக்கின்னு சொல்லியிருக்காங்க நியூஸில். மண்டே அன்னைக்கு மார்னிங் அந்த செக்யூரிட்டிலாம் நல்லா டைட்டன் பண்ணியிருந்திருக்காங்க. தர்மேந்திரா அவங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி பேரிகேட்ஸ் எல்லாம் போட்டிருந்துருக்காங்க அவங்க வீட்டு ரோட்லலாம். இவர் பல வாரங்களாக உடம்பு முடியாமல் இருந்திருக்காரு. ஹாஸ்பிட்டலைஸும் ஆயிருந்திருக்காரு. அந்த ப்ரேயர்ஸும் விஷஸும் ரொம்ப இருந்துகிட்டு கிரிட்டிக்கலாக தான் இருந்திருக்காரு அவர் கண்டினியூஸாக. நவம்பர் 12 இவர் டிஸ்சார்ஜ் ஆகப்பட்டிருக்காரு ஹாஸ்பிட்டல்லேருந்து. அப்புறம் நேற்று சடனாக என்ன ஆயிருக்குன்னா அவர் லாஸ்ட் பிரீத் அவரோடது நேற்று இருந்திருக்கு. அவருடைய பாடியை ஆக்டரோட பாடியை கிரிமட்டோரியமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க சீக்கிரமே. க்ரௌடு கேதர் வீட்டுக்கு வெளியில் கேதர் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவர் ஒன் ஆஃப் தி சூப்பர் ஸ்டார்ஸ். அவர் லெஜெண்டரி ஆக்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில ஸ்டார்ஸ் அதாவது தர்மேந்திரா மாதிரி சாமிங்காக இருக்காங்க, ஸ்ட்ரென்த்து அந்த பணிவோடு இருக்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இவரை மேன் ஆஃப் பாலிவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்னன்னா மில்லியன்ஸ் ஆஃப் ஹார்ட்ஸை இவர் வென்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 டிகேட்ஸாக இவர் இந்த துறையில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இந்த சில்வர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற அந்த இதில் அவருக்கு அழியாத ஒரு காதல் இருந்தது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப தைரியமான ஒரு மனிதர், நல்லா ஒரு கைண்டான ஒரு பர்சன் அப்படின்னும் சொல்கிறாங்க. இவரோட ஃபுல் பேர் என்னென்னா தர்மேந்திரா கெவால் கிருஷ்ணன் டியோல் அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட ஓன் நேட்டிவ் எதுன்னா பஞ்சாப். 1935 இவர் பிறந்திருக்காரு. இவர் அந்த தர்மேந்திராவோட ஜேர்னி எங்கே ஸ்மால் டவுன்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. பெரிய ட்ரீம்ஸோட அவர் ஒரு பெரிய ஒரு ஐக்கானாக இப்போ அந்த இதில் திகழ்ந்துட்டுருக்காரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னும் வந்திருக்கு நியூஸு. இவர் 8 டிசம்பர் தான் பிறந்திருக்காரு. இப்போ இந்த 8 இருந்ததுன்னா அவருக்கு 90 டர்ன் ஆகிருக்கும். இவரோட ஸ்பவுஸ் யாருன்னா ஹேமமாலினி ஆக்ட்ரஸ் அவங்க. இவங்களுக்கு ஒரு குழந்தைங்க எல்லாம் சன்னி டியோல், பாபி டியோல், இஷா டியோல்னு சொல்லிட்டு விஜிதா, அஜிதா, அஹானா அப்படிங்கிறவங்கெல்லாம் இவங்க குழந்தைங்க இவருக்கு அஜித் டியோல்னு ஒரு சிப்ளிங்கும் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஹேமமாலினி இவர் 2 பேருமே பாலிடிக்ஸில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் இருக்குது. T21 ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தர்மேந்திரா கேமரா என்னை லவ்ஸ் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் நான் ஆக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏஜெல்லாம் ஒரு நம்ம யோசிக்கவே கூடாது ஏஜ் பற்றிலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போவும் நான் எங்கே தான் இருக்கேன், நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறத அந்த 2021 சொல்லியிருக்காரு. இவர் அந்த கேமரா பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நானும் கேமரா அந்த இதையும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் வி லவ் ஈச் அதர் 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவர் 2024 லாஸ்ட்டாக நடிச்சிருக்காரு. அந்த படம் ஏதோ ஒரு படம் சொல்லியிருக்காங்க. தேரே மேரே தேரே பாத்தோமே ஐசா உல்ஜியா ஜியா அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நிறைய செலிப்ரிட்டிஸ் அப்புறம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ்லாம் கண்டோலன்சஸ் எல்லாம் தெரிவிச்சிட்ருக்காங்க. ட்ரிபியூட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே மேற்பட்ட படங்களை நடித்து இவர் ஒரு அழியாத முத்திரையை இந்த இந்தியன் சினிமாவுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவருடைய அந்த இது அழியாத ஒரு வரலாறாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இறந்த தர்மேந்திரா அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவை முடிச்சுக்கிறோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.